மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கார்ட்ஸில் தர்றேன், போய் பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம். அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குரு பயிற்சி பலன்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் கடந்த ஒரு வருட காலம் 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் உட்கார்ந்து ஓரளவு நல்ல பலன்களை மேசராசிக்கு வழங்கியுள்ளார். அவர் 14/5/2025 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகின்றார். 3ஆம் இடத்துக்கு, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய குரு பகவான் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியையும் எண்ணம் இவைகளை தந்து குரு பகவான் உச்ச வீட்டை நோக்கி பயணிப்பதால் ஜாதகருக்கு மேசராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை நடக்கும். மேசராசிக்கு குரு பகவான் 5, 7, 9 தான் இருக்கும் இடத்திலிருந்து பார்வையிடுகிறார். ஜாதக ரீதியாக இவர்களுக்கு இந்த 5ஆம் பார்வை, முதல் பார்வை 5ஆம் பார்வையாக ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காலகட்டம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். நண்பர்கள், பார்ட்னர்ஷிப், தொழில் வகையில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ராசியாக இருக்கிறது. மக்களிடத்தில் பெயரும் நன்மதிப்பும் உண்டாகும். குடும்பத்தில் அந்யோன்யம் உண்டாகி மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். 2வது பார்வையாக 7ஆம் பார்வையாக ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பதால் தகப்பனுடைய ஸ்தானம், தகப்பனுக்கு உடல்நிலைகள், மனம், சங்கடங்கள், கஷ்டங்கள் ஏற்பட்டு குரு பார்வையால் சரியாகும். தகப்பன் மீது பற்று பாசம் உண்டாகும். பூர்வீக அனுக்கிரகம் உண்டாகி கோவில், தானம், தர்ம பணிகள் செய்யக்கூடிய நிலைகள் உருவாகும். மேசராசியர்கள் நல்ல விஷயங்கள் கொடுப்பினை இருப்பதால் எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். கவலைப்பட தேவையில்லை. குலதெய்வ வழிபாடு நன்றாக செய்ய வேண்டும். 3ஆம் பார்வையாக 9ஆம் பார்வைக்கு ராசி 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் என்பது மூத்தவர்களுக்கு, சகோதர உறவுகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். தொழில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, லாப மேன்மை உண்டாகி வளர்ச்சியை அடைய குரு பகவான் கருணை இருக்கும். வருமானம் லாபகரமாக அமையும். அவரவர்கள் சுய ஜாதகப்படி தசா புத்திகள் இப்பொழுது நடப்பதை பொறுத்தும் சிறப்பு பலன்கள் நடக்கும். அடுத்து ராகு கேது பயிற்சி பலன்கள். இந்த ராகு பகவான் கேது பகவான் நிழல் கிரகங்கள் ஆகும். சொந்த வீடு இவர்களுக்கு கிடையாது. ராகு சனியை போல செயல்படுவார், கேது செவ்வாயை போல செயல்படுவார். ராகு பகவான் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 வீடுகளில் ராகு பகவான் நல்ல பலன்களை தருவார். கேது பகவான் விருச்சகம், கன்னி, கும்பம் இந்த 5 இடங்களில் 3 இடங்களில் நல்ல பலன்களை தருவார். ராகு போகக்காரகன், ஆசைக்காரகன் என்றும், கேது பகவான் ஞானக்காரகன், ஆசை பாசத்தை தடுப்பவர் என்றும் சொல்லப்படுகிறது. ராகு நல்ல அமைப்பில் இருந்தால் தன் தசையில் நல்ல வளர்ச்சியை ஜாதகர்களுக்கு கொடுத்ததை இழக்க வைப்பார். கேது நல்ல நிலையில் இருந்தால் எல்லாவற்றையும் தடை செய்து ஞானத்தால் அறிவை உண்டாக்கி கஷ்டப்பட வைத்து ராசிக்காரர்களை செதுக்கி நல்வழி பாதையில் கொண்டு செல்வார். ராகு கேதுகள் தான் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போலவும், தன்னை பார்க்கும் கிரகத்தின் அதிபதியைப் போலவும், தன்னோடு சேர்ந்த கிரகத்தின் அதிபதியைப் போலவும் ராகு கேதுகள் பலன் தருவார்கள். ராகு கேதுக்கள், ராகு பகவான் தகப்பன் வழி பாட்டன் பாட்டியை குறிக்கக்கூடிய அமைப்பாகும். கேது பகவான் தாய் வழி பாட்டன் பாட்டியை குறிக்கக்கூடிய அமைப்பு. ராகு கேதுக்கள் சுவர் வீட்டில் சுவரோடு சேர்ந்து உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் நல்ல பலன்களை ஜாதகருக்கு வழங்குவார்கள். எப்படி இருந்தால் இந்த ராகு கேது பயிற்சி இந்த மேசராசிக்கு நன்றாக இருக்கும். கடந்த 1.5 ஆண்டு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் 11ஆம் இடம் கும்பராசிக்கு 18/5/2025 திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகின்றார். லாபஸ்தானத்தில் வரும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு நல்ல இடமாகும். குரு பார்வையும் 11ஆம் இடத்திற்கு விழுவதால் ஏற்றமான பலன்கள் நடக்கும். தொழில் லாப மேன்மை, வெளிநாட்டில் இருப்பவருக்கு நல்ல சூட்சமான பலன்களும் ராகுவால் நன்மைகளே உண்டாகும். ராகு பகவான் சுய ஜாதகத்தில் வலுவாக இருப்பவர்களுக்கு, தற்சமயம் தசாபுத்தி நன்றாக இருப்பவர்களுக்கும் இந்த பயிற்சி வளர்ச்சி, மேன்மை, ஆதாயத்தை, லாபத்தை கண்டிப்பாக ராகு பகவான் தருவார். பசிக்கும் வயதானவர்களுக்கு தானம் செய்வதன் மூலம், உதவி செய்வதன் மூலம் வளர்ச்சியை காணலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு உறவுகள் ஆதாயம் நன்றாக இருக்கும். மூத்த சகோதர உறவுகளுக்கு நல்ல நன்மைகள் உண்டாகும். சாதக அமைப்பு பயிற்சி, கிரக பயிற்சி சரியில்லாதவர்கள் காளியம்மன், பிடாரியம்மன் ராகுகால நேரங்களில் பூசை செய்து மேன்மை அடையலாம். கேது பகவான் உங்கள் ராசிக்கு கடந்த 1.5 வருடம் 6ஆம் இடத்தில் இருந்து சில துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து ஜாதக ரீதியாக 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு பயிற்சியாகி வருகின்றார்.
முன்னோர்கள் வழிபாடும் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக வேண்டும். அறிவு ஞானத்தை கொடுத்து உங்களை பக்குவப்படுத்துவார். சில விஷயங்களை குறைத்து நடக்கும். குழந்தைகள் வைத்திருப்பவர்கள் கவனமாக பார்ப்பதும் குழந்தையை பராமரிப்பதும் சிறப்பு. உடல் வெப்பத்தன்மை உண்டாகும். எந்த தீய விஷயங்களுக்கும் ஈடுபடாதவாறு கேது பகவான் தடுக்கக்கூடியவர். ஆசையை கெடுத்து விடக்கூடிய தன்மை கொண்டவர் என்பதால் கவனமாக கேது திசை நடப்பவர்கள் இருக்க வேண்டும். மற்றவர்கள் ஆலோசனை ஆதரவில் காலம் கடத்துவது நல்லது. இந்த கேது பகவானுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடும் பிள்ளையார் வழிபாடும் எடுத்தால் நன்மை உண்டாகும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்கள் ராசியாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.